சார் ரொம்ப இந்த உத்தரவுக்கு பிறகு இது வந்து ஒரு இடைக்கால உத்தரவு தான். இதை ஏன் இப்படி கொண்டாடி தீர்க்கிறார்கள் அப்படின்ட்டு இந்த உத்தரவை மிக சாதாரணமான ஒன்று அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாங்க திமுக. அசாதாரணமான ஒன்று. இன்றைக்கு வந்து நீதி நீங்க சொன்னீங்க ஆதவ் அர்ஜுனா வந்து இப்படி பேசுறாருன்னு சொல்லி அவுட் ஆஃப் கோர்ட் பேசுறதெல்லாம் நீதிமன்றம் எடுத்துக்காது. அஃபிடேவிட்ல போடுறத மாத்திரம் தான் நீதிமன்றம் எடுத்துக்கும். இல்லை நீதிபதிகள் முன்னாடி சொல்றத நீதிமன்றம் எடுத்துக்கும். நீங்க ரோட்ல ஆழ்வார்பேட்டை முனையிலையும் தேனாம்பேட்டை முனையில பேசுறதெல்லாம் நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்காது. நீங்க என்ன வேணா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இது வந்து சாதாரண கிடையாது, ரொம்ப அசாதாரணமான. ஏன்னா இல்ல சார் நீங்க ஒரு பொறுப்பான வக்கீல். இல்ல பொறுப்பான நாங்க போட மாட்டோம் கேம்பஸ்ல நின்னு என்ன ஆமா ஏதோ ஆமா சார் 1000 பேர் பேசுவாங்க சார். அதெல்லாம் நீதிபதிகள் கணக்கில் எடுத்துக்குவாங்க சார். எடுத்துக்க மாட்டாங்க சார். சட்டப்படி இருங்க சார். சட்டப்படி சார் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சட்டப்படி இது மாதிரி வந்து சொல்றாருன்னு பண்ணுங்க. யார் உங்களை தடுத்தது? அப்ப பாப்போம் நீதிமன்றம் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லி. ரெண்டாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த இது ஜஸ்டிஸ் செந்தில்குமாரோட ஆர்டர் நீதிமன்றம் வந்து 10 தடவை சொல்லி செந்தில்குமார் வந்து தாவேகாவுக்கு ஃபேவரா இல்ல அது நீங்க உங்களோட இது. எனக்கு மாத்திரம் அந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா நான் அவர் கோர்ட்லயே ஒரு பெட்டிஷனை போட்டிருக்கேன் ஏற்கனவே. அவருடைய உத்தரவை எடுத்து இது மாதிரி ஃப்ராடுலன்ட்லி அப்டைன்டு அப்படின்னு போட்டிருக்கேன். ஃப்ராடுலன்ட்லி அப்படி எப்படி ஃப்ராடுலன்ட்லி அப்டைன்டுன்னு சொல்லி தமிழக முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்த ரவீந்திரனும் தமிழக முதல்வர் ஸ்டாலினோட நண்பர் ஜின்னாவும் இவங்க வந்து மிஸ்லீட் பண்ணிட்டாங்க கோர்ட்டுன்றது அஃபிடேவிட்ல போட்டிருக்கேன். அதுல ஒன்றும் இது கிடையாது. அதே மாதிரி எந்த சந்தேகம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு. ஏன்னா உச்ச நீதிமன்றம் சந்தேகம் நீதியரசர் செந்தில்குமாரோட வந்து இது டீல் பண்ணதை சந்தேகப்பட்டு தான் அவங்க வந்து சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட பேசுறாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட பேசி நீங்க சுயமோட்டோவா எடுக்கிறதுக்கு நீங்க ஆத்தரைஸ் பண்ணிக்கலாம்னு கேட்கறாங்க. அவர் வந்து இல்லன்னு சொல்றாரு. இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் பேசுன மாதிரி ஜட்ஜ்மென்ட்ல இல்ல. காலையில இல்லாத ஒரு ரிஜிஸ்டர் சாரி சார் ஜட்ஜ்மென்ட்ல இல்ல. ஒரு பொய்யான விஷயம். இன்னைக்கு காலையில சாரி எந்த ஒரு இடத்துலயும் நீதிமன்ற குறிப்புல ஜட்ஜ்மென்ட்ல இல்லவே இல்ல. இல்ல ஜட்ஜ்மென்ட்ல சேஜைட்ட பேசுறதால காலையில வந்து காலையில இல்லாத ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாதீங்க சார். இல்ல அந்த ஜட்ஜ்மென்ட்ல என்ன இருக்குன்னா தலைமை நீதிபதி அவர்களிடம் கன்சல்ட் பண்ணி ஹைகோர்ட்டோட ரெஜிஸ்டர் ரிப்போர்ட் கொடுக்கணும் சார். மார்னிங் பேசும்போது இல்ல சாரி காலையில ஜட்ஜ்மென்ட் சார் ஜட்ஜ்மென்ட்ல we have passed severe strictures ன்னு சொன்னாங்க. we have passed severe strictures against the judge in open court statement தான். இது வெளில கிடையாது. அதே மாதிரி we talked to the chief justice. we talked to them. he said we has not given any such permission. இது open court statement தான். அது ஜட்ஜ்மெண்ட் வந்து எழுதிட்டு வந்தாங்க. அது ஓப்பன் கோர்ட் ஸ்டேட்மெண்ட். இதுல ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டைரக்ட் பண்ணுது இது எப்படி வந்து கிரிமினலா இவர்கிட்ட போச்சுன்னு சொல்லி. அது பண்ணாங்களா இல்லையா? அதுல இங்க இருக்கா ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்ல இல்ல? அது காலையில இதெல்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு சார். இந்த காம்பவுண்ட்ல இது மாதிரி இருக்கு இது எப்படி போச்சுன்னு சொல்லி அவங்க டீடைல் என்கொயரி நடத்துறாங்க. விளக்கம் வேணும்னு கேக்குறாங்க. விளக்கம் கேட்கறாங்க. அதனால அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. செகண்ட் வந்து ஃப்ராடுலன்ட்லி அப்டைன் பண்ணுறது பெரிய இது கிடையாது. புரியுதுங்களா? நாங்க அப்பீல் கோர்ட்ல போய் இதெல்லாம் சர்வசாதாரணமா யூஸ் பண்றது தான். ஆமா he was made to believe this was a fraudulently obtained judgment ன்னு சொல்லுவோம். இதுல என்ன இருக்கு? இது எங்களோட உரிமை. இது மேல் கோர்ட்ல போய் சொல்றது எங்களோட உரிமை. ஜட்ஜையும் இந்த கவர்மெண்ட் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கா? விசாரணை நடந்தா தெரியும். முதல்ல ஆமான்னு இல்ல விசாரணை நடந்தா அதுதான் விசாரணை நடக்க போகுது. இப்ப விசாரணை என்ன சார் நடக்க போகுது? லாஜிக்கல் கன்க்ளூஷன் வரும். நான் ஐ விட்னஸா லாஜிக்கல் கன்க்ளூஷன் 1+1 நான் இப்ப ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே ஜட்ஜி கிட்ட பெட்டிஷன் போட்டிருக்கேன். அதை வந்து என்னை கூப்பிட்டு அந்த கேஸை விசாரிக்க முடியாது. விசாரிச்சாங்கன்னா நான் இதை சொல்லுவேன். நான் பாக்ஸ்ல ஏறி நான் சொல்லுவேன். எனக்கு ஒன்றும் தயக்கமே கிடையாது. ஆமா.